வந்து சூட்டப்பட்டிருக்குது. இந்த திருவடி பெருமைன்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே சித்தாந்தத்துல வந்து நிறைய இடத்துல இந்த அடி என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குறள்ல கூட அடி என்றது வந்து தாள், பாதம் என்ற சொல்லெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அடி. தாள், அடி என்ற வார்த்தை வந்து நிறைய இடத்துல வரும். அதுபோல திருமந்திரத்துல 3000 ஆண்டுகளுக்கு முன்பு திருமூலருடைய பாடல்ல 10ஆம் திருமுறையில அது பாடல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். திருவடி ஞானம் சிவமாக்கும் விக்கும், திருவடி ஞானம் சிறை மலம் நீக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானமே தின் சக்தி முக்தியே. அப்ப இந்த திருவடி என்பது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த திருவடினாக்க பெரும்பாலும் எல்லாரும் பாதம் அப்படின்ற ஒரு வச்சிருக்காங்க. நம்மளுடைய காலுக்கு வந்து திருவடி அப்படின்னு. அதனால இறைவனை வந்து நம்மளுடைய சமயங்கள்ல எல்லாம் உருவத்துல காட்டியதுனால அந்த இறைவனுடைய திருவடி போய் அடையிறது அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. ஆனா அது ஆழமா திருவடி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அது ஒரு உலகம். பூலோகத்துக்கு எப்படி ஞானங்கள் இருக்குது, பூலோகத்துக்குள்ள எப்படி ஒவ்வொருத்தவங்க படித்து அறிவை வளர்த்து கொள்றாங்களோ அது போல இந்த வெளிகள் எல்லாம் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்க அங்க வந்து சுயமாகவே அந்த வெளிகள்ல வந்து ஞானம் இருக்கு. அது படிக்க வேண்டிய ஞானம் அல்ல, இருக்குது. அந்த ஞானம் அப்படியே அங்க உதித்து இருக்குது. அப்ப மனிதன் அந்த வெளிகளை அடையும் போது அந்த ஞானம் அப்படியே அவங்களுக்குள்ளே அது வந்து உதிக்குது. இந்த ஞானம் வந்து படித்து வர ஞானம் அல்ல, இது வந்து தவத்தால் நிலை அடைந்து கிடைக்கின்ற ஞானம். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய மனதுக்குள்ள வந்து நிறைய ஞானம் இருக்கு. புறமானத்துலதான் ஞானமே இல்லை. அதனால ஸ்கூல்ல போயிட்டு நம்ம வந்து எல்லாம் படிக்கணும். அந்த வகையில இந்த திருவடி பெருமை என்பது வந்து வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற திருவடி வந்து சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த திருவடி என்ற சொல் வந்து ஏற்கனவே தான் இருக்குதே அப்படின்னு. அப்ப வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற திருவடி, சித்தாந்தத்துல சொல்லப்படுகின்ற திருவடி எல்லாம் ஒன்று அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அப்படிதான் எல்லாரும் பெருவாரியா நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த பாடல்கள் வந்து அதை சொல்லுகின்றதா என்பதற்கு இங்க வந்து நம்ம படிக்கிற ஒவ்வொரு கவியிலையும் அந்த சாரத்தை நம்ம ஒரு கேள்வியாக வைத்து நம்ம இதை படிக்கணும். சித்தாந்தத்தில் உள்ள திருவடியும் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற திருவடி பெருமையும் ஒன்றா? இப்ப ஏற்கனவே நம்ம வந்து அட்டகம் படிக்கும் போது அட்டகத்தில் உள்ள 8 பாடல்கள்ல சுமார் ஒரு 6-7 பாடல்கள் வந்து அந்த அருட்பெரும் ஜோதி வந்து இதற்கு முன்பு யாருக்கும் தெரியாத ஜோதி. அப்படிப்பட்டது என் அருட்பெரும் ஜோதி, என் அரசே அப்படின்னு சொல்லுவார். அதாவது பராபரையில உள்ளவங்களுக்கு கூட அறியாத ஒன்றுதான் என் ஜோதி. மற்றவங்க இதுவரையில யாரும் படிக்காததுதான் நான் படித்த அருட்பெரும் ஜோதி அப்படின்லாம் அந்த பாடல்ல வந்து சொல்லுவார். எண்ணாத மந்திரமே, எழுதாத மறையே. இதுவரையில யாரும் எண்ணாத மந்திரம், இதுவரையில யாரும் எழுதாத மறை. அந்த எழுதாத மறையை வந்து திருவடி பெருமையில சொல்லணும் அப்படின்னுதான் பெருமான் இதுல வந்து சொல்லியிருக்கிறார். ஆக இந்த பாடல் வந்து நம்ம இந்த முதல் பாடலுக்கு போவதற்கு முன்பே நீங்க வந்து 21வது பாடல் வந்து எடுத்துக்கொள்ள. 1-1-3-1 இந்த பாடல் தான் எனக்கு வந்து கண் திறந்து விட்ட பாடல்னு சொல்லலாம். முதல்ல வந்து எனக்கு தெளிவு கொடுத்த பாடல் இந்த பாடல் தான். இந்த பாடல் தான் ஆரம்பத்துல வந்து நான் வந்து ஒரு தொகுப்பா இந்த மாதிரி வெளிகளை எல்லாம் எழுதி ஒரு சாதாரண வெள்ளத்தாள்ல எழுதி நான் வந்து போட்டிருப்பேன். அநேகமா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். இந்த இது ஆரம்பத்துல நான் வந்து ஒரு தாள்ல தான் எழுதி போட்டேன். அந்த தாள்ல எழுதி போடுவதற்கு எந்த பாடல் எனக்கு வந்து ஒரு தூற்றுகோலா அது வழிகாட்டியது, இப்படி இதை தூக்கி இப்படி போடு அப்படின்னு எனக்கு உணர்த்துனது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பாடல் தான். இந்த திருவடி பெருமையில உள்ள பாடல்.
சும்மா நான் பாட்டுக்கு அது எப்படி இதை உணர்ந்தது, இந்த மக்களுக்கு இதை எப்படி சொல்றது, இவர் தான் உயர்ந்தவர் அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்றத தேடி கொண்டு இருக்கும்போது சும்மா யதார்த்தமா வந்து அமைந்த ஒரு பாடல். இந்த பாடலுக்கு வந்து இப்படி எழுது, இப்படி ஒன்றொன்றா போட்டு இப்படி எழுதி கொண்டு போ, அப்படி போட்டு விளக்கும் போது இதனுடைய இது தெரியும் அப்படின்னு உணர்த்தப்பட்டது. அப்படி உணர்த்தப்பட்ட பாடல் தான் இது. என்ன சொல்றாரு இதுல? நான்முகர்கள் மிக பெரிய, ஒன்றாவது பிரம்மவெளி, நான்முகர்கள் மிக பெரிய, ஆங்கவரில் பெரிய நாரணர்கள். நாரணர்னா விஷ்ணு. அப்ப இவரை விட இவரு பெரியவர் நாரணர்கள். மற்றவரின் நாடி மிக பெரிய வான்முகுத்த உருத்திரர்கள். இவருக்கு மேல யார் பெரியவர்? உருத்திரர்கள். மற்றவரில் பெரிய மகேஸ்வரர்கள். மகேஸ்வரர் சொல்றோம் இல்லையா? சதாசிவர்கள். மற்றவரில் பெரிய, இவரை விட பெரிய சதாசிவர்கள். மற்றவரில் பெரிய மீன்முகத்த விந்ததனில் பெரிது, அதனில் பெரிது, அதனில் நாதம் மிக பெரிது. விந்து முடிஞ்சுன்னா எங்க வந்துருச்சு? நாதம். ஆனா அதுக்குள்ள இன்னொன்னு ஒண்ணு இருக்குது, பர விந்தன்று ஒன்று இருக்குது. ஆனா இங்க வந்து உன்னை தாண்டி சொல்றாரு. விந்ததனில் மிக பெரிது, அதனில் நாதம் மிக பெரிது, பறை அதனில் பெரிது. எங்க போயிட்டாரு? பறை வந்து அதுக்கு முன்னுக்கு என்ன இருக்குன்னா பரநாதம் என்பது இன்னொன்னு ஒண்ணு இருக்குது. அப்ப பறை அதனில் பெரிய, அதான் பழைய பாடல்களை பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்காது, பரவிந்தெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் மற்ற மற்ற நூல்கள்ல காணும்போது அந்த பரவிந்து பரநாதமா இருந்ததுனால நம்ம பிற்பாடு அதை சேர்த்து கொண்டோம். முதல்ல இந்த பாடல் தான் தெளிவை வந்து உண்டாக்கியது. ஆக பறை அதனில் மிக பெரியல், அவளின் ஆண்முகத்தில் பரம்பரைதான் பெரிது, அதனில் பெரிது, ஆடுகின்ற சேவடி யார் அறிவார்கான் தோழி. பரம்பரம் தான் பெரிது. பரம்பரம் வரைக்கும் அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆக மற்ற இதுல வந்து பராபரையும் பிற்பாடு சொல்லி வர்றது கண்டிருக்கிறது. அப்ப ஆண்முகத்தில் பரம்பரம் தான் பெரிது, அதனில் பெரிதாய் ஆடுகின்ற சேவடி யார் அறிவார் கான் தோழி அப்படின்ற பாடல்ல வந்து இந்த வெளிகளை வந்து இப்படி தனித்தனியா பிரிச்சு போடும் பொழுதுதான் நமக்கு வந்து தெரியுது. இது தெரிஞ்சாதான் அருட்பாப்புள்ள பூந்தாக்க என்ன எழுதுறாரு, என்ன பாடி இருக்கிறாருன்னு நமக்கு புரியும். அதுக்கப்புறம் மேலும் ஆய்வு செய்யதான் பராமரையை பத்தி சொல்லியிருக்கிறாரு, பெருவெளியை பத்தி சொல்லியிருக்காரு. இன்னும் ஆய்வு செய்யும் போது உள்ளுக்கு என்ன கிடைச்சுன்னா பெரும் சுகவெளி என்பது. அகவல்ல பாத்தீங்கன்னா இந்த தொகுப்புலாம் கரெக்டா ஒன்றுக்குள் ஒன்று வந்து கொண்டே இருக்கும். அப்ப நான்முகர்கள் மிகப்பெரிய, ஆங்கவரில் பெரிய நாரணர்கள், மற்றவரின் நாடின் மிகப்பெரிய வான்முகத்த உரித்திரர்கள், மற்றவரில் பெரிய மகேச்சுரர், சதாசிவர்கள் மற்றவரில் பெரிய, மீன்முகத்த விந்ததனில் பெரிது, அதனில் நாதம் மிக பெரிது, பறை அதனில் மிக பெரிய, அவளின் ஆண்முகத்தில் பரம்பரந்தான் பெரிது, அதனில் பெரிதாய் ஆடுகின்ற சேவடி யார் அறிவார்கான் தோழி. அப்ப அதுக்கு மேல பராபரை இருக்குது, அதுக்கு மேல பெருவெளி இருக்குது, அதுக்கு மேல பெரும் சுகவெளி இப்படியெல்லாம் அடங்கி இருக்குது என்பது தெரிய வந்தது. புரியுதுங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் சாங் எனக்கு வந்து தெளிவு கொடுத்து. அது இந்தியாவில் தெளிவு கிடைக்கல. இந்தியாவில இந்த பாடலுக்குள்ள படிக்கவும் இல்லை, இந்த பாடலுக்குள்ள விளக்கமும் இல்லை. இந்த பாடலை காட்டி இப்படி உயர்ந்து இருக்குதுன்னு சொல்லி இந்தியாவிலையும் யாரும் நமக்கு சுட்டி காட்டினதும் இல்லை. இங்க வந்த பிற்பாடு ஒரு 2 வாரங்கள் கழித்து பிற்பாடு தான் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம்லாம் ஏற்பட்டுச்சு. எப்படி இது வந்து வள்ளலார் மட்டும்தான் உயர்ந்தது அப்படின்லாம் சந்தேகப்பட்ட எல்லாரும் கேள்வி கேட்கும் போதுதான் இந்த விடை வந்து எனக்கு வந்து இது வந்து எப்படி தெளிவுபடுத்துறது எனக்கு ஒன்றும் விளங்கலையே, நீயே சொல்லுப்பான்னு சொல்லி கேட்கும் போதுதான் இந்த பாடலை நீ சொல்லு, இந்த பாடல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குது என்பது வந்து அறிவுக்கு விளக்கியது. அதான் இன்ட்யூஷன் சொல்றது. அது விளங்களா? அடுத்தடுத்து எந்தெந்த பாடல்கள்லாம் வந்ததுன்றது நான் ஒன்றா உங்களுக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த இது முடிஞ்ச கையோடைய இது பாமாலை ஏற்றல் என்ற ஒரு பாடல். அதுல வந்து கிட்ட 10-11 பாடல் இருக்கும். அப்பனா இந்த பாடலை வந்து இறைவன் ஏற்றுக்கொண்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு நூலாக இது கொடுக்கப்பட்டதுன்னு வந்து
அற்புதமான தலைப்புல சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுல நிறைய இருக்கு. இப்படி இந்த பாடல்கள்ல முதல் பாடல் இது. திருவாளர் கனக சபை திருநடம் செய்து அருள்வார். திருவாளர் என்பது சிறப்பு பெயர், சிறப்புக்குரிய இறைவனை வந்து திருவாளர். எங்க இவர் திருநடம் செய்கின்றார்? கனக சபை. கனக சபைனாக்க அந்த சபை எப்பேற்பட்டது? கனகம் அப்படின்னா தங்கம். அந்த உலகம் எப்படிப்பட்டது? பொன்னொளி கொண்டது. அந்த பொன்னொழியாக விளங்குகின்ற இடத்துல இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றாராம்? திருநடம் செய்து அருள்வார். அவர் என்ன செஞ்சு கொண்டார்? இயங்கிக் கொண்டே இருக்கிறார். மைக்ரோ மெக்கானிசமாக அவர் விளங்குகின்றார் என்ற தகவல் வந்து நமக்கு கிடைக்கின்றது. தேவர் சிகாமணி எனக்கு திருமாலை கொடுத்தார். என்ன சொல்றாரு? தேவர், தேவர்களுக்கெல்லாம் இவர் மிகப்பெரிய தேவர். சிகாமணி எனக்கு திருமாலை கொடுத்தார். திருமாலை என்பதுக்கு என்ன? நாலேஜ். மாலை என்பது இந்த தொகுப்பு. அருள் மாலை சொல்றது, அருட்பான்னு சொல்ல முடியா. இந்த அருட்பாவை யாரு கொடுத்தாரோ? இறைவன் எனக்கு கொடுத்தார். அப்ப இதுல உள்ள ஒவ்வொரு பாடலும் யாருடையது? இறைவனுடையது. தலைமை இறைவனுடையது. சரிங்களா? இந்த இறைவன் இதுக்கு முன்பு இது போன்ற ஒரு மாலையை கொடுத்தது இல்லை. இவரு கொடுக்கல, ஆனா வேறவங்க கொடுத்திருக்கிறாங்க, வேறவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா வள்ளல் பெருமானுக்கு கொடுத்தவர் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அதான் திருவாளர் கனக சபை திருநடம் செய்து அருள்வார். தேவர் சிகாமணி எனக்கு திருமாலை கொடுத்தார். டிக்ளேர் பண்றாரு, எனக்கு யாரு இந்த நாலேஜை கொடுத்தது அப்படின்னு. உருவாளர், அவர் எப்படி இருக்கிறாரு? உருவாளர். திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவ அனுபவம் விளங்க, திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தில் திருக்கூத்து விளங்க, உரு விளங்க. இது அப்ப என்ன உருவா இருக்கு? இது சொல்லுகின்ற உரு நம்மள மாதிரி உள்ள உரு அல்ல. இது அந்த உலகத்துக்கு உரிய உரு. அவர் உருவாகவும் இருக்கின்றார். என்ன உருவா இருப்பார்? ஒளி உரு. இந்த அணுக்கள் கலந்த உரு இல்லை. அதனால உருவாளர். அருவாகி. அருவம் என்பது உருவம் அற்ற பொருள். அத உருவாளர் அருவாகி ஒளியாகி வெளியாய். அவர் உருவாகவும் இருக்கிறார், ஒளி உருவமாகவும் இருக்கிறார், அருவமாக இருக்கிறார், ஒளியாகி இருக்கிறார், வெளியாகவும் இருக்கிறார். அந்த வகையில பார்க்கும்போது கடவுள் வந்து ஒரு ஒளி, கடவுள் என்பது ஒரு வெளி. இந்த ஒளியும் வெளியும் எப்போதும் சார்ந்தே இருக்கும். இரண்டையும் பிரித்து அறிய முடியாத இருக்கும். ஒளியா வெளியா என்பது பிரித்தற முடியாத கூடிய நிலையில வந்து இருக்கக்கூடியது. ஓங்குகின்றார் என்னுடைய உயிர் துணைவர். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? ஓங்கி இருக்கின்றார். ஓங்கினா உயர்ந்து இருக்கின்றார் அர்த்தம். ஓங்குகின்றார் என்னுடைய உயிர் துணைவர் சொல்றார். அவருக்கு உயிர் துணைவர்னா இப்ப நமக்கு யாரு? நம்மளுடைய உயிருக்கு யாரு? அவர்தான் துணைவர். எல்லா உயிருக்கும் அவர்தான் துணைவர். ஆனா எல்லா உயிருக்கும் அந்த துணைவரை தெரியாது. சில பேர் உயிருக்கு துணைவர் வந்து இதுக்கும் கீழே இருக்கிற தெய்வங்களை வந்து துணைவர் நினைச்சிட்டு இருப்பாங்க. சிறு தெய்வங்களை இல்லைங்களா, காவல் தெய்வங்களை. இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க இவரை வந்து உயிர் துணைவரா நினைப்பாங்க. இன்னும் சிலர் இங்க நினைப்பாங்க, சிலர் இங்க நினைப்பாங்க, இங்க நினைப்பாங்க, இங்க நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வெளியில நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் பராபரையில இருக்கிற வந்து விநாயகரை வந்து உயிர் துணைவர்னு நினைப்பாங்க இல்லைங்களா. அம்பாலை நினைப்பாங்க, துர்க்கையை நினைப்பாங்க, சிவலிங்கத்தை நினைப்பாங்க, சிவனை நினைப்பாங்க. இன்னும் சில பேர் சித்தர்களை நினைப்பாங்க. அவங்கதான் அவங்களுக்கு வந்து தாய் தந்தை குரு என்று நினைப்பாங்க. இவர்கள் எந்தெந்த இடத்துல யாராரு நினைக்கிறாங்களோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற அருள் தான் காரியப்படும். அப்ப நீங்க மேல இருக்கக்கூடிய உயிர் துணைவர் அவரை நீங்க எட்டி பிடிக்கும் போது எங்க உள்ள அருள் காரியப்படும்? மேல உள்ள அருள் காரியப்படும். அதனால இங்க சொல்ற ஓங்குகின்ற என்னுடைய உயிர் துணைவர். அப்ப படிப்படியா கடந்து கடந்து வரணும். எத்தனை ஜென்மத்துல பிடிக்கிறது வந்து சேர? ஏற்கனவே நம்ம ஜென்மம் எடுத்து வந்திருக்கிறதே கோடா கோடி ஜென்மம் எடுத்துட்டோம். விலைங்களா?
மற்றவங்க எல்லாம் போய் எங்க சேர்ந்துட்டாங்க? பராபரை வரைக்கும் எல்லா வெளியிலும் ஆள் போய் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஒண்டிதான் இப்ப எங்க இருக்கிறோம்? பூலோகத்துல இருக்கிறோம். நம்ம இருக்கிறது பத்தாம இன்னும் வரப்போகுது கோடிக்கணக்கில். சரிங்களா? வந்து எல்லாத்துக்கும் தெரிய போதா மேல உள்ள ஒரு பெரிய சுகவெளி இருக்குதா? இந்த வேதம் படித்தால்தான் புரியும், படிக்கலன்னா புரியாது. அதனாலதான் இவர் ஏன் இந்த திருவடி பெருமைன்னு போறாருன்னா, பிற்காலத்துல வரவங்க இதை தெரிந்து கொள்ளட்டும், இதனுடைய சிறப்பை வந்து புரிந்து கொள்ளட்டும் அப்படின்ற அர்த்தத்துல அது சொல்லப்பட்டிருக்குது. அதனால ஓங்குகின்றார் என்னுடைய உயிர் துணைவர் அவர்தம். அவர்தம்னா அவருடைய பெருவாய்மை. பெருவாய்மை என்பது, வாய்மை என்றால் உண்மை, அந்த பெரும் உண்மை. ஏன் அதை பெரும் உண்மைன்னு சொல்றாருனாக்க, இந்த உண்மை உலகத்துக்கு சொன்னா புரியுமா, உலகத்துக்கு சொன்னா விளங்குமா, உலகத்துக்கு சொன்னா ஏற்குமா? விளங்குங்களா? ஏன்னா இவர் ஒன்றிதான் அதை முதல்ல காணுகின்றார். அதனால அவர் சொன்னாரு பெரும் வாய்மை, பெரும் உண்மைன்றது. இப்படி ஒரு கடவுள் இப்படி ஒண்ணு இருப்பது மிகப்பெரிய உண்மை. இந்த மிகப்பெரிய உண்மையை திறம் சிறிதும் பேச முடியாதே. இவருடைய பெரு வாய்மை திறம் சிறிதும் பேச முடியாதே. இது சாதாரண விஷயம் அல்ல. அவருடைய திறத்தை யாரும் சொல்ல முடியாது. ஏன் சிறிதும் பேச முடியாதே? ஏன் பேச முடியாதுன்னாக்க, இதுவரை யாரும் பேசியது இல்லை. அப்ப பேசியதெல்லாம் எதை பற்றி? பராபரை வெளியை பற்றி பேசியிருக்கிறாங்க. இப்ப வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற இந்த வெளியும் சித்தர்கள் சொல்லுகின்ற இந்த வெளியுமாக இருந்தா இந்த சொல் பொருந்துமா? இந்த வரி பொருந்துமா? அந்த இடத்துல அவர் போட்டிருக்கிற வரி பொருந்துமா? பொருந்தாது. ஏன்னா இதற்கு முன்பு சித்தர்கள் அந்த பராபரையை பத்தி நிறைய பல கோடி கவிகள்ல சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லப்பட்டதை இவர் பெருவாய்மை சிறிதும் பேச முடியாதுன்னு சொல்றதுல அர்த்தம் இருக்குதானா? அர்த்தம் இல்லை. ஏன்னா அது என்ன செய்ய முடியும் என்பதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக சித்தர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. ஆனால் அந்த சித்தர்கள் சுட்டி காட்டாத வெளி எதுன்னு கேட்டீங்கன்னா பெருவெளி. அதனாலதான் அவர் சொல்லும் போது பெரும் வாய்மை திறம் சிறிதும் பேச முடியாது. இந்த இடத்துல அந்த அருளினுடைய திறத்தை குறிப்பிடுகின்றார். அதுகிட்ட இருக்கக்கூடிய திறம். அப்ப ஒவ்வொரு அருளுக்கும் என்ன இருக்கும்? திறம். அதுக்குள்ள கெப்பாசிட்டின்னு சொல்றது. அப்ப வள்ளல் பெருமானுக்கு அடைந்த அருளுக்கு உரிய திருவடிக்குரிய திறன் சொல்ல முடியாது, அவ்வளவு சிறப்பு உரியது என்று சொல்லுகின்றார். புரியுதுங்களா? அதான் போற்றினின் திறம். போற்றினின் அருள் வருது இல்லையா? 1636 பாடல்ல போற்றினின் திறம், போற்றினின் புகழ், போற்றினின் வரம், போற்றினின் கொடைன்னு வருது இல்லையா? அதுல போற்றினின் திறம் சொல்றாரு. ஆக பெருவாய்மை திறம் சிறிதும் பேச முடியாது. பேசுவதால் கேள்வி, இதை யாரு பேசுவது? நியாயத்துக்கு இதை யாரு பேசணும்? யாரு பேசி இருக்கணும்? கடவுளை கண்டவங்க எல்லாம் பேசி இருக்கணும் இல்லையா? கடவுளை கண்டவங்க பேசினதெல்லாம் மறைகள் தானே, அவங்க எழுதிய எல்லாம் மறை தானே, வேதம் தானே. அந்த வேதம்ல சொல்லணும். அந்த வேதம் சொல்லுமா? சொல்றாரு பேசுவதால் மறைகள் எல்லாம். இந்த மறைகள் எல்லாம் அப்படி என்பது இதுக்கு முன்பு விஷ்ணு வேதங்கள், ருத்ர வேதங்கள், மகேஸ்வர வேதங்கள், சதாசிவ வேதங்கள், விந்து பரவிந்து நாதம் பராபரை வரைக்கும் எல்லா வேதங்களும் என்ன ஆச்சம்? கூசுகின்றது என்றால், கூசுதல் என்பது என்ன பொருள்? இங்க சொல்லுவதற்கு இயலாமல் போவது, அச்சப்படுவது. எப்படி சொல்றது? இதுக்கு மேல உள்ள கடவுளை பற்றி எப்படி சொல்றது? நமக்கே தெரியாது, என்னன்னு சொல்றது? சொல்லி ஏதாவது தவறா போயிடுச்சுன்னா எப்படி சொல்றதுன்னு சொல்லி அதுக்கெல்லாம் என்ன ஆகுதான்? கூசுகின்றது என்று சொல்லுகின்றார். பேசுவதால் மறைகள் எல்லாம் கூசுகின்ற என்றால், துருவாமல் இங்கெனக்கு கிடைத்ததை என் சொல்வேன். துருவாமல் இங்கெனக்கு கிடைத்தது. துருவாமல்னாக்கா ரொம்ப
ஆழமாக போகாமல் எனக்கு கிடைத்தது. துருவி துருவி ஆராய்தல் இருக்கு இல்லையா, எந்த ஆராய்ச்சி இல்லாமல் எனக்கு கிடைத்தது என் சொல்வேன். இதை நான் என்னன்னு சொல்றது? நான் எனக்கு கிடைச்சது சொன்னா யாராவது நம்புவாங்களா அப்படின்னு இவரு என் சொல்வேன் அப்படின்னு. சொல்லளவு அல்லாத சுகம், சொல்லுவதற்கு அளவு இல்லாத சுகம் தோன்றுவதென் தோழி. அந்த இடத்துல போய் பார்க்கும்போது என்ன சுகம்னா பெரும் சுகம். அந்த சுகத்தை என்னால் சொல்ல முடியாது, சொல்லளவு அல்லாத சுகம். அப்ப பெரும் சுகம், பெரும் ஜோதி, பெரும் விளக்கம், பெரும் கருணை, அந்த சுகமும் பெரும் சுகம். அப்ப அந்த சுகம் யாருக்கு சொந்தமாக வேண்டியது? எல்லாருக்கும் சொந்தமாக வேண்டிய ஒரு பொருள். அந்த சுகத்துக்காக தான் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம், பாடுபட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம கிடைச்சிருக்கிற சுகம்லாம் என்ன சுகம்? 5 புலன்களுக்கு உட்பட்ட சுகம். இது பௌத்திக வாழ்வுக்குரிய சுகம். அப்ப சுகம் உண்மையிலே எங்க கிடைக்குதுன்னாக்க மிக மிக ஆழமான இடத்துல மிகப்பெரிய சுகம், சொல்லளவல்லாத சுகம் நமக்கு இருக்குது. ஆனா அது அருளால தான் பெற முடியும். அருள் இல்லாமல் அதை பெற முடியும். அது திருவாளர் கனகசபை திருநடம் செய்த அருள்வார் தேவ சிகாமணி எனக்கு திருமாலை கொடுத்தார். உருவாளர் அருவாகி ஒளியாகி வெளியாய் ஓங்குகின்றார் என்னுடைய உயிர் துணைவர். அவர்தம் பெருவாய்மை திறம் சிறிதும் பேச முடியாதே. பேசுவதா மறைகளெல்லாம் கூசுகின்ற என்றால் துருவாமல் இங்கெனக்கு கிடைத்ததை என் சொல்வேன். சொல்லலோ அல்லாத சுகம் தோன்றுவதென் தோழி. அனுபவத்துல பற்றி சொல்றாரு, நாம் பெற்றிருக்கிற சுகம் சொல்லளவ முடியாத சுகம் பெற்றிருக்கின்றது. இப்ப இந்த முதல் பாடல உங்களுக்கு விஷயம் கிடைச்சிருச்சு இல்லையா? அப்ப இந்த முதல் பாடல்லையே இந்த வெளியும் சித்தர்களோட வெளியும் ஒன்று என்று நம்ம வைக்க முடியுமா? முடியாது. எந்த வகையிலும் இது பொருந்துமாண்டா பொருந்தாது. சரி, இதுல தெரிஞ்சு போச்சு பொருந்தாது. இரண்டாவதுல போய் பார்ப்பீங்க பொருந்துமா. அருளாளர் பொற்பொதுவில் அற்புத நாடகம் செய். முதல்ல திருவாளர்னாரு, இப்ப அருளாளர். ஏன்னா இறைவன் அருளுக்கு சொந்தமான அருளாளர். பொற்பொதுவில், பொற்பொது என்பது அதுவும் கோல்டு தான். பொன்ன தங்கம். பொதுவில் அற்புத நாடகம் செய். பொது என்று சொல்லக்கூடியது எல்லா ஆன்மாக்களும் பொதுவாக போய் சேரக்கூடிய இடம், அதான் பொது என்று சொல்லக்கூடியது. அப்பனா மதத்துக்கு உட்பட்டது அல்ல, மதத்துக்கும் கொடுத்திருக்கின்றது. இல்லைங்களா? மத கோட்பாடுகளை கடைபிடிச்சு போகும்போது, மத தெய்வங்களை கடைபிடிச்சு போகும்போது, மத கோட்பாடுகளை சொல்லுகின்ற யோகங்களை செய்யும் பொழுது அந்த அருள் வசப்பட்டால் எங்க போக முடியும்? மத வெளிகளுக்கு போக முடியும். அப்படி இந்து மதத்துக்குரிய வெளி எது? பராபர வெளி மட்டுமல்ல, பிரம்ம வெளியிலிருந்து சதாசிவ வெளி, விந்து வெளி எல்லாம் இந்து மதத்துக்கு உட்பட்டது. இஸ்லாம் மதத்துக்கு உட்பட்டது பரவித்து வெளி. முஸ்லிம் மற்ற மதங்களுக்கெல்லாம் 7வது வெளிகள் அவங்களுக்கு இறையாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால இங்க சொல்லும் போது அருளாளர் பொற்பொதுவில் அற்புத நாடகம் செய். அற்புதமான ஒரு நாடகம். அதான் அற்புதம், அற்புதமே அருள், அற்புதம் அற்புதமே. பொற்பதம் சிற்பதம் சீரே சிறந்தது, சித்தாடல் புரிகின்றதுன்னு சொல்லி அந்த பாடல்ல சொல்லுவாரு. அப்ப ஆனந்த வண்ணர் எப்படிப்பட்டவரா? ஆனந்தம், ஹாப்பி, தி ஹையஸ்ட் ஹாப்பினஸா இருக்கக்கூடிய காட் அவரு. ஆனந்த வண்ணர் என்னை ஆளுடையார். என்னை ஆளுடையார், என்னை ஆட்சி புரிகின்றவர். அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்டதுன்னு சொன்னார் இல்லையா? அது மாதிரி இங்க ஆளுடையார், அப்ப ஆட்சி புரிகின்றவர். இப்ப மனிதன் எல்லாம் எந்த சக்தி ஆட்சி புரிந்து கொண்டது? அருளாளர் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறாங்க, மருள் சக்திகள் ஆட்சி புரிந்து கொண்டு. ஆனா வள்ளல் பெருமானை இறைவனே ஆண்டு கொண்டான்னு சொல்றதா. ஆளுடையார் சிறிய தெருளாத பருவத்தை, சிறியனாக இருக்கும்போது தெருளாதனாக்க தெளிவு இல்லாத பருவம்.
8 வயசு 9 வயசு போன்ற கால வயதுல தெருட்டின்னு சொன்னாக்க தெளிவு உண்டாக்கி மனம் புரிந்த சீராளர். மனம் புரிந்தனாக்க மனதுக்குள்ள இவர் என்ன செஞ்சிட்டாரா, கலந்து கொண்டார். இன்டர்னல் மேரேஜ் அல்லனா ஸ்பிரிச்சுவல் மேரேஜ்னு சொல்றது. இப்போ நம்மலாம் பிசிக்கல் மேரேஜ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாடி டு பாடி என்ன செஞ்சிட்டோம், கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். கல்யாணம் என்ன இது சமயத்தில் கசந்தும் போயிருக்கு, நல்லா இருக்கிறதா கசந்து போகிறதும் உண்டு. ஆனால் இந்த மேரேஜ்னால யாரும் உய்யறது இல்லை. உய்ய முடியுதா? உய்ய முடியல. ஆனால் அருளாளர் உள்ளுக்கு கலந்தா என்ன ஆயிடும், போய் கலந்துரும். இந்த ஒளியை நம்ம கட்டிக்கொள்ளணும். இந்த ஒளியை கட்டணுன்றதுக்கு தான் கூட தாலி கட்டும் போது கூட என்ன செய்வாங்க, கழுத்து கட்ட என்ன காட்டுவாங்க, காமாட்சி விளக்கு காட்டுவாங்க. காமம் ஆட்சி, இந்த ஒளி தான் உனக்கு வழிகாட்டி. இந்த ஒளியை நீ கட்டணும், இதை முடிச்சு போடணும், இந்த ஒளியை முடிச்சு போடணும் தான் அந்த இடத்துல மறைமுகமா நமக்கு போதிக்கப்பட்டது. ஆனா அது காட்டுற நேரத்துல மணாளனுக்கும் தெரியாது, மணப்பொண்ணுக்கும் தெரியாது இல்லைங்களா, நாத்திக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, ஐயருக்கு கூட தெரியாது. ஏன்னா அது 3 முடிச்சு எதுக்கு போடணும் கேட்டா, ஆரம் பொருள் இன்பம் பெற்று வாழணும், அதுக்காக போடணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இந்த ஒளியை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். அதான் கட்டிக்கொள் விந்துவை தள்ளாதே, சுழி காற்றை அடக்கி பெருக்காதேன்னு சொல்லி சித்தர்கள் பாடத்துல சொல்லுவாங்க. ஆக ஆனந்த வண்ணர் என்னை ஆளுடையார் சிறியை தெருளாத பருவத்தை தெருட்டி மனம் புரிந்த சீராளர். இதுல இன்னொரு விஷயம் ஒரு உள்ளுக்கு புகுந்து பார்த்தா இன்னொரு விஷயம் கிடைக்கும். வயசு என்ன 9, விளங்காத பருவம்னு சொல்றாரு. தெளிவித்து, அப்ப அருள் உள்ளுக்கு புகுந்தா வயது ஒரு தடை இல்லை. அருள் எந்த நேரத்திலையும் உள்ளுக்கு புகுங்க. ஆனால் இந்த பராபரைக்கு உட்பட்ட அருள் இருக்குதே, அது அப்படி அல்ல. அதற்கு வயது கண்டிப்பாக வேணும். ஏன் வயது வேணும்? ஏன்னா அந்த எனர்ஜி எங்க இருந்து எடுக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, விந்து அணுக்கள் இருந்து பெறப்படுறதுனால அதுக்கு வயது வேணும். ஆனா இதற்கு வயது இல்லாமலே என்ன ஆயிடுச்சு, உள்ளுக்கு மனம் புரிய முடியுது. அதனாலதான் பெருமான் சொல்றாரு, இது வயது கடந்தாலும் நீங்கள் பாடுபடலாம் அப்படின்னு பெருமான் சொல்றாரு. ஏன்னாக்க இது பாடியில் இருக்கிற விந்து அணுக்கள் தேவைப்படாது. இருந்தாலும் அதை நம்ம வசமாக்கணும், அதை கட்டுப்படுத்தணும். ஆனா அதுல இருந்து நம்ம வாசி பயிற்சி செஞ்சு அதுல இருந்து எடுத்து ஊதி மேலே ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சீராளர் அவர் பெருமை திறத்தை எவர் புகழ்வார்? கேள்வி. அவர் பெருமை திறத்தை, முதலே திறம்னு வந்துட்டு திறம் சிறிதும் பேச முடியாது. இப்ப 2வது இதுல சொல்லும் போது அவர் பெருமை திறத்தை எவர் புகழ்வார்? ஏன்னா இந்த அருளை இதுவரையில் யாரும் எந்த வேதமும் பேசப்பட இல்லை. இப்ப இதுவும் அதுவும் ரெண்டும் ஒண்ணுன்னு சொன்னா இந்த கேள்வி பொருந்துமா? இவர் திறத்தை எவர் புகழ்வார்னா ஏன் புகழவே இல்லையா? உலகத்துல எத்தனை நூல்கள் இருக்குது, எத்தனை சித்தாந்த நூல்கள் இருக்குது, லட்சக்கணக்கான பாடல்கள் எழுதி போட்டிருக்கிறாங்க. எல்லாம் அந்த அருளை பற்றி தான் எழுதி இருக்கிறாங்க. அப்ப இது ஒன்றுன்னு சொல்ல முடியுமானா ஒன்றும் முடியாது. ஏன்னா அந்த கேள்வி அப்படி கேட்கப்பட்டிருக்கு. இவர் திறத்தை எவர் புகழ்வார், எவர்னு கேட்கிறாரு. அப்பனா யாரும் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அப்ப புதுமையாக இருந்தாதானே இது பொருந்தும். இந்த அருள் ஒரு புதுமையானது, இதுவரையில் யாருக்கும் காரியப்படலான்னு சொன்னாதானே இந்த வரிகள் அதுக்கு சரியாக பொருந்தது. அதனால சீராளர் அவர் பெருமை திறத்தை எவர் புகழ்வார்? மருளாத ஆகமங்கள் மாமறைகள் எல்லாம் மருண்டனவே. மருண்டன என்னது? அப்படி முழிக்கிறது, முக்கு தெரியாம தடுமாறுவது. அப்ப இதுவரையில் உள்ள உலகத்தில் உள்ள எந்த மறைகளும் ஆகமங்களும் நமக்கு இருக்குது. திருமந்திரம் ஒரு மிக சிறந்த ஆகமம் தமிழ்ல நமக்கு கிடைத்தது இல்லைங்களா? திருக்குறள் ஒரு சிறந்த ஆகமம், அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு சிறந்த ஆகமம், ஞானசம்பந்தருடைய திருவாசகம் ஒரு சிறந்த ஆகமம்.
இருந்தாலும் எதுவுமே இதை பற்றி பேசி இருக்குதான்னா பேசப்படல. அதான் மருளாத ஆகமங்கள். அந்த வார்த்தை பாருங்க, மருளாத ஆகமங்கள் சொல்றது, மருள் இல்லாத ஆகமங்கள். அப்படின்னா அருளுடைய ஆகமங்கள் தான், இருந்தாலும் அது மாமறைகள்னு சொல்றாரு. மாமறைகள் எல்லாம் எல்லாம்னாக இதுவரையில உள்ள உலகத்தில் வழங்கப்பட்ட எல்லாம் அடங்கி விடுகிறது. மருண்டனவே அப்படின்னா முடிச்சது, எல்லாமே சொல்ல முடியல. என்னடி என் மனவாக்கின் அளவோ இருளாமை என்றுருமோ. அடுத்து என்ன சொன்னாரு? என்னடி என் மனவாக்கின் அளவோ, நான் சொல்லுகின்ற மனவாக்கின் அளவோ இது இருளாமை என்று உருமோ அன்று சிறு துரைப்பேன். அறியாமையில இருக்கும் போது இதை சொன்னா புரியுமானா புரியாது. அந்த இருள் என்று மாறுதோ, எப்ப கொஞ்சம் மனிதனுக்கு அறிவு வெளிச்சம் வருதோ அன்று உரைப்பேன்றார். அதனால ஒரு நூற்றாண்டு என்ன ஆயிருந்தது? வள்ளல் பெருமான் இந்த நூலை தந்து ஒரு நூற்றாண்டு வளர்ச்சி இருந்ததா? வளரல. என்ன காரணம்? எல்லாம் இருள்ல இருந்ததுனால இது சொல்லினாலும் புரிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இருளாமை என்று உருமா, இருள் இல்லாத தன்மை என்று உருமோ அன்று சிறிது உரைப்பேன், என்னவும் நான் ஈர்ப்பதற்கு புரிவேன் தோழி. அப்படி நினைப்பதற்கும் ஈர்ப்பதற்கும் என் புரிவேன் தோழி. இந்த கருத்தை ஈர்ப்பதற்கு என்ன செய்வது தோழி என்று அந்த இறைவன் எடுத்த தோழி கிட்ட வள்ளல் பெருமான் கேட்கின்றார். ஆக அருளாளர் பொற்பொதுவில் அற்புத நாடகம் செய் ஆனந்த வண்ணர் என ஆளுடையார் சிறியே தெருளாத பருவத்தை திருட்டி மனம் புரிந்த சீராளர் அவர் பெருமை திறத்தை எவர் புகழ்வார்? மருளாத ஆகமங்கள் மா மறைகள் எல்லாம் மருண்டனவே, என்னடி என் மனவாக்கின் அளவோ இருளாமை என்றுருமோ அன்று சிறிது உரைப்பேன், என்னவும் நான் ஈர்ப்பதற்கிங்கென் புரிவேன் தோழி அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்து மூன்றாவது. அப்ப இந்த பாடல்லையும் நமக்கு ஒன்றுன்னு தெரியுதா? ஒத்துக்கொள்ள முடியுதியா? முடியல. ஆனா வள்ளல் பெருமானுடைய அருளையோ அவருடைய நிலையையோ அவருடைய அனுபவத்தையோ அதை கொண்டு போய் சித்தர்களோட இதுல நம்ம கொண்டு போய் ஒப்பிடுவது முட்டாள்தனம். நம்ம நம்மளை தரத்தை நம்ம குறைச்சிக்கணும். ஏன்னா இது புதிய தரம் வகுத்து வழங்கப்படுது. நம்ம சொல்லல, வேதம் இதை சொல்லி கொண்டு வருது. அப்ப அந்த வேதத்தை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கலன்னா நம்ம தப்பு பண்றோம்னு அர்த்தம். அப்பனா இன்னும் இருள்ல இருந்து வெளிச்சம் வந்தாதான் விளங்கும். வெளிச்சம் வரலன்னா விளங்காது. எல்லாம் ஒன்று என்று நம்ம ஏமாந்து போயிடுவோம். சரி, மூன்றாவது பாடல் பார்ப்போமே என்ன சொல்லுது. செம்பவள திருமலையோ, அந்த இறைவனை வர்ணிக்கிறாரு. செம்பவள திருமலையோ, பெரிய மலையோ, இது பவள மலையோ, மாணிக்க விளக்கோ. மாணிக்கம்னா எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கக்கூடியது. மாணிக்கம் எப்படி மாணிக்க கல் வரும்? பாம்பினுடைய பல ஆண்டுகள் சேகரிக்கப்பட்ட நஞ்சு தான் இதாக ஒளிக்கும். அதுபோல அந்த ஒளி மிகப்பெரிய மலையோ, அந்த மாணிக்க விளக்கோ, செழுஞ்சோதி தனி பிளம்போ. இறைவனை இதை எப்படி நம்ம சொல்றது? அதனால செழுஞ்சோதி தனி பிளம்போ. பிளம்புன்னா தெரியுதுங்களா? அக்னி ஜுவாலை சொல்றது. பிளம்போ செவ்வண்ண திரளோ, செவ்வண்ணமாக இருக்கின்ற திரளோ, அம்பதும திரு விளங்கும் அகலத்தான் பிரம்மன் அரண் முதலோர் ஐவர்களும் அப்பால் நின்றோர். யாராரு? முதல்ல புகழ்ந்து சொல்றாரு. செம்பவள திருமலையோ, மாணிக்க விளக்கோ, செழுஞ்சோதி தனிப்பிளம்போ, செவ்வண்ண திரளோ, அம்பதும திரு விளங்கும் அகலத்தான் பிரம்மன் அரண் முதலோர் ஐவர்களும். யாராரு? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம் 5 பேரும். அடுத்து என்ன சொல்றாரு? அப்பால் நின்றோரும். அப்பால்னாக்க இவருக்கு மேல அப்பாலாய் கடந்து போய் இருக்கின்றவர்கள் எல்லோரும். எம்பரம் என்ற பெருமான் புறவண்ணம் எதுவோ என்பாரேல். எல்லாரும் பராபரையில இருக்கிற வரைக்கும் எல்லாரும் புறவண்ணம் எதுவோ என்பாரே, அகவண்ணம் யார் உரைக்க வல்லார்?
புறவண்ணமே எங்களுக்கு புலப்படல, அவருடைய அகவண்ணம் தெரியுமா? அப்படின்னா என்ன? இப்ப நமக்கு புறவண்ணம் தெரியுது. புறவண்ணம்னா 2 காது, கண்ணு, மூக்கு, தோல், இதுதான் நமக்கு புறவண்ணம். என்ன? உடம்பு. ஆனா இதுக்கு ஒரு அகவண்ணம் இருக்குது. அகவண்ணம் வந்து மனமா இருக்குது. அந்த மனதுக்கு இன்னொரு ஒரு வண்ணம் இருக்குது, உயிர். அந்த உயிருக்கு இன்னொரு வண்ணம் இருக்குது, எது? ஆன்மா. அந்த ஆன்மாக்குள்ள இன்னொன்னு என்ன இருக்குது? அருள் இருக்குது. அது மாதிரி அதான் அகவண்ணம் சொல்றது. ஆக இந்த இறைவனுக்கு வந்து இந்த அருட்பெருஞ்சோதிக்கு புறவண்ணமே எங்களுக்கு தெரியலையே, இந்த அகவண்ணம் நாங்க என்னன்னு சொல்றது? ஏன்னா அகப்புறம், அகநடு, அகக்கடைன்னு 3 படிநிலை இருக்கு. புறவண்ணமே எங்களுக்கு புரியல, அப்புறம் அகவண்ணம் புரியுமா? சாத்தியம் இருக்குதா? சாத்தியமே இல்லை. அதனால இங்க சொல்றாரு, எம்பரம் என்றும் பெருமான் புறவண்ணம் எதுவோ என்பாரே, அகவண்ணம் யார் உரைக்க வல்லாம்? தம்பரம் என்றென்னை அன்று மனம் புரிந்தார். அப்படியாப்பட்ட இறைவன் வந்து வள்ளல் பெருமானை என்ன செஞ்சாரா? மனம் புரிந்தார். கனகசபை நாதர் அவர் பெருமை சாற்றுவதின் தோழி. அவருடைய பெருமையை என்னன்னு சொல்றது அப்படின்னு தோழிகிட்ட, மனம் என்ற தோழிகிட்ட வந்து சொல்றாரு. அவர் பெருமை சாற்றுவதின் தோழி. ஆக செம்பவள திருமலையோ, மாணிக்க விளக்கோ, செலுஞ்சோதி தனிப்பிளம்போ, செவ்வண்ண திறனும் அப்பதும திருவிளங்கும் அகலத்தான் பிரம்மன் அரண் முதலோர் ஐவர்களும் அப்பால் நின்றோரும். இந்த அப்பால் நின்றோரும் என்று சொல்லக்கூடியது பராபர வரைக்கும் அந்த என்ன போச்சு. எம்பரம் என்றும் பெருமான் புறவண்ணம் எதுவோ என்பாரேல் அகவண்ணம் யார் உரைக்கவல்ல. அப்ப புறவண்ணமும் தெரியாது, அகவண்ணம் சொல்வதற்கும் தகுதி கிடையாது. அப்படி இருக்கும் போது இது எப்படி எல்லாம் ஒன்றுன்னு சொல்றது? பொருந்துமா? இதுதான் தமிழகத்திலே பல பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஒன்று ஒன்றுன்னு நம்ம சொல்லலாம், ஒன்றுன்னு நீங்க சொல்லலாம், உலகமே சொல்லலாம். வேதம் சொல்லணுமே, இந்த இறைவன் சொல்லணுமே, எல்லாம் ஒன்றுதான் இவர் சொல்லணுமே. இவர் என்ன செய்யறாரு? இவர் பிரிச்சு வைக்கிறாரு, நம்ம பிரிச்சு வைக்கல. இறைவனே தன்னை பிரித்து வைக்க ஏற்கனவே அப்படிதான் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கிறாரு எல்லாத்தையும். அது அதுக்கு தனி அருளை கொடுத்து தன்னை தனி வெளியாக ஆக்கி வச்சிருக்கிறாரு. ஆக்கி வச்சு எப்ப கொண்டாந்து காட்டுறாரு? 1823 தான் இந்த உண்மையை காட்டுவதற்காக படைக்கிறாரு. யார்? ராமலிங்க சுவாமிகளை. ராமலிங்க சுவாமிகள் பிறந்த பிறப்பே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த தனி வெளி ரகசியத்தை உலகம் அறிந்து இனிமேல உயர்த்துக்கு அதுதான் வழி, வேற வழி இல்லை என்பதனால் பிறக்க வைக்கிறார். ஏன் அந்த அருள் வருது அப்படின்னாக்க, அதெல்லாம் படைச்சு விட்டுட்டு காக்கலன்னா என்ன ஆகும்? யாராவது ஒரு மனிதன் உய்ய முடியுமா? கடந்து எங்க சாக? இந்த இருள்லயே கடந்து கடந்து மாட்டிக்கிட்டே கிடக்க வேண்டியதான். இறப்பு பிறப்பு, இறப்பு பிறப்பு. இந்த இறப்பு பிறப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு அடுத்து 9 கரகங்கள் என்ன பண்ணும்? நம்மளை போட்டு துவைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கும். யாரு படுறது துன்பம்? இந்த உடம்பு எடுத்து யாரு வேதனை படுறது? கர்ம வினைகளை எவ்வளவுதான் நம்ம அனுபவிச்சு தீர்க்கிறது. அதனால இறைவன் இனி எல்லா அருளும் இதாயிடுச்சு, காலாவதி ஆயிடுச்சு. அதனுடைய அருள் பலம் என்ன ஆயிடுச்சு? குறைந்து விட்டது. விஞ்ஞானத்துல 16 பில்லியன் ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த வெளியினுடைய பழமை. அதனாலதான் வள்ளல் பெருமான் சொல்றாரு, இந்த வெளிகள் எல்லாம் காலகட்டத்தில் அதனுடைய சக்தியை இழந்துடும். ஏற்கனவே புறம் என்ன ஆயிடுச்சு? வெளுத்து போயிடுச்சு. அப்ப அங்க இருக்கிற சிவத்தோட பவர் குறைஞ்சி போச்சு. அதனால இனி உய்வதற்கு வேறு வழி இல்லை. அதனால் வள்ளலாரை இறைவன் படைத்தார். அதான் அருளை பெற்றேன்னு சொல்றாரு. அகத்தை கருத்து புறத்தை வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்லணும்? அனைவரையும். ஏன்னா அனைவரும் இந்த வெளி உடம்பு எடுத்துதானே உள்ளுக்கு வராங்க. அப்ப எல்லாருடைய வெளியும் எப்படி இருக்குன்னா வெளுத்து போயிருக்கு. அதனால ஜெகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைவித்திட பெரும் சுகவெளிக்கு போதாம சன்மார்க்க அவரும் இகத்தை பரத்தை பெற்று மகிழ்வதற்கென்று இந்த யுகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேன். அப்ப இனி உள்ளாத்துடைய உள்ளம் திருத்தப்பட வேண்டும்னாக்கா அந்த எந்த அருளை நம்ம பிடிக்கணும்? பெருவெளி. அதான் கருதுவார் கருதுப்படும், கேட்பார் கேட்கும். எதை கருதுறோமோ அந்த இது
இயங்கும். அதான் சொன்னாரு, சித்தாந்த வேதாந்தத்துல பற்று வைக்காதீங்க, அது சிறுவொளி பெறுவீங்க. சன்மார்க்கத்தினுடைய மரபு அதல்ல, சன்மார்க்கத்துடைய லட்சியம் அங்க போறதல்ல. ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட் பெருமான் வழங்கி இருக்கிறார். ஆக இதுல மூன்றாவது பாடல்ல நிச்சயமாக அந்த அருட்பெருஞ்சோதியுடைய புறவண்ணமும் சொல்றதுக்கு ஆள் இல்லை, அகவண்ணம் சொல்வதற்கும் ஆள் இல்லை. சரி, நாலாவது பாட்டுக்கு போமே. தேவர்களோ சித்தர்களோ சீவன் முத்தர் தாமோ சிறந்த முனி தலைவர்களோ செம்பொருள் கண்டோரோ கேள்வி. தேவர்களோ சித்தர்களோ சீவன் முத்தர் தாமோ சிறந்த முனி தலைவர்களோ செம்பொருள் கண்டாரோ மூவர்களோ அறுவர்களோ முதற் சக்தி அவளோ. யார் இது முதற் சக்தி அவளோ? பராபரை சொல்றது. முதற் சக்தி அவளோ முன்னே நம் பெருங்கணவர் தம் இயலை உணர்ந்தோ யாவர்களும் அல்ல என்றால், யாவர்களும் அல்ல என்றால் யான் உணர்ந்து சொல்ல அமையுமோ? சொல்றது இவர்தான். ஆனா என்ன சொல்றாரு, அவங்களே சொல்ல முடியல, நான் தான் சொல்றேன்னாக்க அது ரொம்ப இருமாப்பா ஆயிரும். அதனால இவர் அப்படியே இறங்கி என்ன சொல்றாரு, யான் சொல்ல அமையுமோ. இருந்தாலும் அவர் சொல்றாருன்னா அந்த அருளால தான் இவரும் சொல்லுகின்றார், அருள் துணை கொண்டுதான் சொல்லுகின்றார். ஆக யாவர்களும் அல்ல என்றால் யான் உணர்ந்து சொல்ல அமையுமோ ஒரு சிறிதும் அமையாது கண்டார். அருள் இல்லாமல் இதை யாரும் சொல்ல முடியுமா? அவன் அருளாலே, அந்த அருட்பெரும் ஜோதியின் அருளாலத்தான் நான் சொல்ல முடியுது, எனக்கு சொந்தமா சொல்றதுக்கு தகுதி கிடையாது. அதான் ஒரு சிறிதும் அமையாது கண்டார். ஆவலோடும் அன்பத்தொல கனக சபை நடிப்பார், ஆவலோடு அன்பத்தொல கனக சபை நடிப்பார், அவர் பெருமை எவ்விதத்தும் அவர் அறிவார் தோழி. அந்த இறைவனுடைய பெருமை அவருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆக இதுல யாராருக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி வராரு. முதல்ல தேவர்களை சொல்லுகின்ற, தேவலோகத்தில் இருக்கின்ற தேவர்களாலும் சரி, அல்லது பூலோகத்தில் விளக்குகின்ற தேவர்களாலும் சரி. அடுத்து சித்தர்களும், சித்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. சீவன் முத்தர் தாமோ ஒரு நிலை கடந்தவர்கள், சீவன் முத்தர் சொல்றது. சிறந்த முனி தலைவர்களும், மற்ற வெளிகள் இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம். செம்பொருள் கண்டாரோ மூவர்களோ. மூவர் என்பது யாரு? பிரம்மா விஷ்ணு ருத்ரன். அறுவர் என்பது இவங்க மூணு, இன்னொரு மூணு சேர்த்துக்க வேண்டியதான். பரவிந்து வரைக்கும் அறுவர். இது சதாசிவர் வரைக்கும் 5 விந்து வெடி பரவிந்து. 6 பேரும் என்ன செய்வாங்க? அறுவர்களோ. முதற் சக்தி அவளோ பராபரை. இவங்களுக்கெல்லாம் முதன்மையா நிக்கிற சக்தி எது? பராபரை. ஆக பராபரையில் இருக்கிறவங்க யாரு? சித்தர்கள். என்ன சித்தர்கள்? ஞான சித்தர்கள். அப்ப அந்த ஞான சித்தர்களும் அறிய மாட்டாங்க. முன்னிய நம் பெருங்கணவர், முன்னிய நம் பெருங்கணவர்னாக அதை விட முன்னிய முதன்மையாக இருக்கின்ற பெருங்கணவர். இப்ப இறைவனுக்கு இன்னொரு பேரு கணவர். தம் இயலை, அது என்னது? இயல், போற்றினின் இயல், இயல்பு, நேச்சர், அவங்களுடைய இயல்பு தன்மை. என்ன இயல்பு? அவங்களுடைய இயல்பு என்ன? கருணை. இயல்பு மிக பெரும் கருணை தான். அதுகிட்ட இருக்கிறது மிகப்பெரிய இயல்பு பெரும் கருணை. அதான் அதோடைய இயல்பு. எல்லா குற்றத்தையும் மன்னிக்க கூடியது. அப்ப மனிதன் செய்த எத்தனையோ கோடி ஜென்மங்கள் உள்ள பாவத்தை இனி மன்னிக்க கூடிய கடவுள் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. வேலைங்களா? அவர் குற்றம் பார்ப்பதில்லை. ஏன்னா இவர் என்ன சொல்றாரு அவர்கிட்ட, குற்றம் செய்தல் எனக்கு இயல்பு, குணமாக கொள்ள உனக்கு இயல்பு. அதான் இயல். அதுக்குன்னு நம்ம குற்றம் செஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போறதுன்றது இல்லை. கோழியெல்லாம் வெட்டி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நீ நான் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பேன், நீ பொறுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றது அப்படி இல்லை. விளங்குங்களா?
அவர் எதையெல்லாம் விரும்பலையோ அதெல்லாம் நாம் செய்யக்கூடாது. நம்ம 4 ஒழுக்கத்துங்கள் எல்லாம் கடைபிடித்து அவர்கிட்ட மன்றாடும் பொழுது அந்த இறைவன் செய்த குற்றத்தை எல்லாம் என்ன செய்யறாரு? மன்னித்துக் கொள்றாரு. அதுக்காக நம்ம மீண்டும் மீண்டும் குற்றம் செய்யலாம் என்பது பொருள். அப்படி செய்தால் அருளை நாம் இழந்து விடுவோம். அதனால தெரிஞ்சுக்கணும். அதனால அதுதான் உண்மையான இயல் என்று சொல்றது. இயலை உணர்ந்தோர் யாவர்களும் அல்ல. அந்த யாவர்களும் என்று சொல்வது பராபரை வரைக்கும் பொருந்தும். எண்ணிலா கோடி சித்த ரிஷிகணங்களுக்கும் இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பற்றி தெரியாது. அதான் யாவர்களும் அல்ல என்றால் யான் உணர்ந்து சொல்ல அமையுமோ ஒரு சிறிதும் அமையாது கண்டான். ஆவலோடும் அன்பர் தொலை. ஆவலோடு யாரெல்லாம் இப்படி ஒண்ணு இருக்குதா? இந்த ஆவல், இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? இது ஒரு புதுமையா? இவர்கிட்ட ஒரு தனி திறமையா? இவர் தான் எல்லாத்துக்கும் பெரியவரா? இவர் தான் உலகத்தை படைத்தவரா? சித்தர்களுக்கும் பெரியவரா? தான் செல்லக்கூடிய இடம் இதுதானா? அப்படி நினைச்சு நமக்கு என்ன வரணும்? ஆவல் வரணும். வந்துருச்சா இல்லையா? வந்துட்டா தப்பிச்சுக்கிட்டீங்க. வந்துருச்சு அப்படின்னாக்க நீங்க எஸ்கேப் பண்ணிக்கலாம். ஏன்னா அவருடைய வேலையே என்ன? ஆட்கொண்டு பிறவியை ஒழிப்பதுதான் அவர் குறிக்க கொள்கை. அது ஒரு பாடல் இருக்குது. அவருடைய கொள்கை என்ன? அந்த இறைவனுக்குரிய கொள்கை என்னன்னா பிறவி பிணியை அழிக்கிறதா அவருடைய கொள்கை. அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம என்ன செய்யணும்? மாட்டிக்கணும். அப்படியேப்பட்ட அருட்பெரும் ஜோதிகிட்ட நம்ம போய் தெரிந்தோ தெரியாமலோ மாட்டிக்கிட்டா நம்ம என்ன ஆயிடும்? பிறவி என்ற பிணியிலிருந்து நம்ம தீர்க்கப்பட்டு விடும். அப்ப சரியான கடவுளை தான் நம்ம இப்ப பிடிச்சிருக்கிறோம். அதனால ஆவலோடு அன்பர் தொலை. அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, அன்பர் தொலை. எல்லாரையும் அது அன்பர்னு ஏத்துக்கிறது இல்லை இல்லைங்களா? இது தனியா வறுத்து வச்சிருக்குது. அன்பர்னு யாரு? இதை வணங்குறவங்களை மட்டும்தான் அன்பர்னு அது அடையாளம் கொள்ளுது. மற்ற சமய நெறி உள்ளவங்களுக்கு எல்லாம் இது கிடைக்குமா? அது அன்பர்னு சொல்லுதா? அதையும் நம்ம கவனிக்கணும். அன்பருக்கே அருளும் அருட்பெரும் ஜோதின. அப்ப இந்த சன்மார்க்க அன்பர்களுக்கு உண்டு. இதுக்குன்னு உரிய ஒரு கூட்டம், அவர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கக்கூடியது. அதான் ஆவலோடு அன்பர் தொலை கனக சபை நடிப்பார். கனக சபை என்று சொல்லக்கூடிய பொன்னுலகத்தில் நடிக்கின்றார் இவர். அவர் பெருமை எவ்விதத்தும் அவர் அறிவார். அவர் தான் அது, அவருடைய பெருமை அவருக்கு தான் தெரியும். அடுத்த 5வது பாடல். இந்த பாடல்லையும் ரொம்ப கிளியரான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் இல்லையா? யாருக்குமே இது தெரியாது அப்படின்றது. அதனால நம்ம இவரை சித்தர்களோட கொண்டு வைப்பது மிக மிக தவறு. நமக்கு உரிமை கிடையாது இவரை கொண்டு சித்தரோட வைக்க. ஏன்னா கடவுளே அவரை சித்தர்கள் கொண்டு வைக்கல. சித்தர்களோட வைக்காம இவரை கொண்டு தனி உலகத்துல வச்சு என் தனி மகன் சொல்றாரு, எனது முதல் மகன் சொல்றாரு, நீயே என் பிள்ளைன்னு சொல்றாரு. ஆதியும் அந்தமும் அறிந்தனே நீயே ஆதி என்று அருளிய அருட்பெரும் ஜோதி. இறைவனே சொல்றாரு, நீ தான் என்ன அறிஞ்சிருக்க, இது வரல யாரும் அறியல, நீ தான் ஆதி, நீ தான் அந்தம்னு இறைவன் சொல்றாரு. ஆனா நம்ம சாதாரண மனிதன் என்ன சொல்றான்? அவரை கொண்டு போய் 9 கோடி சித்தர்களை கொண்டு போய் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு பார்க்கணும். கடவுளோட மனுஷன் மாட்டாங்க சொல்லுங்க. கடவுளே பிரிச்சு அவரை தனியா வச்சுட்டு நீ தனித்திருன்னு நமக்கு சொல்லி வச்சிருக்கிற, நீயும் தனித்திரு வந்துரு அப்படி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வள்ளலாருக்கும் சித்தர்களுக்கும் உள்ள அந்த வேற்றுமை இந்த பாடல்களை நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் வருதுன்னு நீங்க எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. அந்த கவிகள் எல்லாம் ஞாபகம். சரி, இதுல பார்ப்போம். 5வது பாடல். பதி உடையார் கனக சபை. பதி என்னும் பேர் உடையார். பதி என்றால் இறைவன். பதி உடையார் இறைத்தன்மை உடையவர். பதி உடையார் கனக சபை. கனக சபாபதி என்னும் ஓர் பேர் உடைய. அவருக்கு இன்னொரு பேரு சபாபதி அப்படின்ற ஒரு பேர் உடைய. பணம் பறித்த வரையர். பணம் பறித்த வரையர் என்ன அதுக்கு அர்த்தம்? எப்படி இதுக்கு பொருள் சொல்வது? பணம்னா நம்ம என்னன்னு எடுத்துக்கொள்வோம்? செல்வம். பொருள் செல்வம். பணம் பறித்த வரையர்னா என்ன? காசு பிடிக்கிட்டாரா? அப்படித்தானே இருக்குது. அவரு ஏன் நம்ம காசு பிடிக்க? அவரு என்ன, அவருக்கு என்ன நம்ம வீட்டு காசு தேவையா?
இங்கே சொல்லுகின்ற பணம் என்பது சிவ சொத்து. சிவ சொத்து குலம் நாசம். பணம் பறித்த வரையர் என்று சொல்லக்கூடியது என்னன்னாக்க, தருநெறி எல்லாம் உள் வாங்கும் திருச்சிற்றம்பல திருநட ஜோதின்னு வருப்பாரு. மூலப்பொருளை நம்ம சேகரித்து வைத்தால் அதை அவர் வாங்கிக் கொள்வார், பறித்துக் கொள்வார், அதை உள் வாங்கிக் கொள்வார். எதை? நாத வித்தை. உடல் பொருள் ஆவியை தத்தம் பண்ணும் இல்லையா, அது அந்த உடல் பொருள் ஆவி தான் பணம், சொத்து. உடலும் அதான், பொருளும் அதான், ஜீவனும் அதான். இது யோகத்துல போனாதான் இது விளங்கும். இல்லைன்னா இதுக்குன்னு உள்ள சில தலைப்புள்ள உள்ள பாடல் எடுத்து வணங்கினாதான் தெரியும். இப்ப மேலோட்டமா அதை சொல்லிட்டு நான் உள்ளுக்கு போனேன். அதனால பணம் பறித்த வரையர் என்னை மனம் புரிந்த கணவர்னர். உடல் பொருள் ஆவிய தத்தம் பண்ணாம அவர் மனம் புரிவார, சரணடை. அந்த மூன்று பொருள், உடல் பொருள் ஆவி என்பது ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம், தேக சுதந்திரம். மூணு சுதந்திரத்தை நீங்க இறைவனுக்காக அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணிச்சாதான் அவர் நம்மை மனம் புரிவார். இது மூணையும் நம்ம வேற ஆளுக்கு செலவு பண்ணிட்டு இருந்தோமாக்க அவர் வரமாட்டார். ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்வீங்க வேலைங்களா? நீங்க வேற ஆளுக்கு சொந்தமானாக்க கடவுள் உங்களுக்குள்ள வரமாட்டாரு. நீங்க கடவுளுக்கு சொந்தமா இருக்கும். அவருடைய கன்னித்தன்மை அப்படி இருக்குது. நீங்க போக சுதந்திரத்துல இருந்தீங்கன்னாக்கா அவரு நம்மை நாட மாட்டார். சரி, நான் உன்னுடைய விஷயத்துல உன் சுதந்திரத்துல நான் கைய வைக்கிறது அவரு நிக்கிறார். புரியுதுங்களா? ஐயா, இந்த சுதந்திரம் எல்லாம் இனி எனக்கு வேணாம், உனக்கே அப்படின்னு நம்ம அவருக்கு அர்ப்பணம் பண்ணினா அப்புறம் தான் சரி, நான் உங்களுக்கு மனம் புரியறேன்னு கலக்கிறேன். அதனால பணம் பறித்த வரையர் என்னை மனம் புரிந்த கணவன். அதை பாருங்க, பெருமான் அதை கொஞ்சம் மறைச்சு அதை உள்ளுக்குள்ள விஷயத்த புகுத்தி உள்ளுக்கு வச்சிருக்கிறார். அதனால சில பேர் எடுக்க முடியாது அந்த வார்த்தை. பணம் பறித்த வரையர் என்பதற்கு குழம்பி போயிருவாங்க. அது ஏன் அந்த வார்த்தையை போட்டிருக்கிறார்? அது முழுக்க முழுக்க சிவ சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் என்று தெரிகிறது. ஆக பணம் பறித்த வரையர் என்னை மனம் புரிந்த கணவர் விதியுடையார் ஏத்த நின்ற துதி உடையார். யாராருக்கெல்லாம் விதி இருக்குதோ அவங்கதான் ஏத்த முடியும். விதி இல்லாதவங்களுக்கு எத்தனை தான் எடுத்து சொன்னாலும் விளங்காது. அப்ப நமக்கு ஏதோ ஒரு விதி இருக்குது. பெருமான் காட்டிய வழியில போவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு, நமக்கு விதி இருக்கிறதுனால தான் இப்ப வணங்கிக்கிட்டு இருக்கு. விதி இல்லாதவங்க எதையோ பின்பற்றிக்கிட்டு காலத்தை நேரத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்களுக்காக நம்ம என்ன செய்யலாம்? பிரார்த்தனை தான் பண்ணலாம். அதுதான் நம்ம அன்றாடம் வேண்டிக்கொள்ளும், மற்றவங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஆக விதியுடையார் ஏத்த நின்ற துதி உடையார் ஞான விளக்கணைய மெய்யுடையார் வெய்ய வினை அறுத்த மதிவுடையார் தமக்கருளும் வன்கை பெரிதுடையார் மங்கை சிவகாமவல்லி மணவாளர் முடிமேல் நதி உடையார் அவர் பெருமை மறைக்கும் எட்டாதென்றால் நான் உரைக்க மாட்டுவனோ நவிலா என் தோழி. யாருக்கு இது கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை இதுல சொல்றாரு. பதிவுடையார் கனக சபை பதி என்னும் பேர் உடையார் பணம் பறித்த வரையர் என்னை மனம் புரிந்த கணவர். யாருக்கு இது கிடைக்குமா? விதியுடையார் ஏத்த நின்ற துதி உடையார். விதி இருந்துச்சு, அப்புறம் துதி இருக்கத்தானே வேணும். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு நம்ம அன்றாடம் சொன்னா அப்ப நம்ம என்ன செய்கின்றோம்? துதி செய்கின்றோம். பாடலை அன்றாடம் பாடுறோம்னாக்கா அப்ப நம்ம துதி செய்கின்றோம் இல்லைங்களா? அகவல் அன்றாடம் ஓதுறோம்னாக்கா நம்ம துதி செய்கின்றோம். ஏன்னா நமக்கு விதி இருக்கின்றது. அப்ப புண்ணியம் செய்திருக்கிறோமா இல்லையா? மிகப்பெரிய புண்ணியம் இருந்ததுனாலதான் இந்த விதி இருக்குது. அந்த விதி இருக்கிறது தான் அந்த துதி இருக்குது. இல்லைன்னா அந்த துதி இருக்காது. ஞான விளக்கணைய மெய்யுடையார். இது ரெண்டு விதியும் இருந்து துதியும் இருந்து அடுத்து நான் என்ன கிடைச்சிரும்? ஞானம் கிடைச்சிரும். விளக்கு ஞான விளக்கு. விளக்கு என்பது விளக்கு என்ன செய்யும்? தெளிவை உண்டாகும். அப்ப நமக்கு தெளிவு கிடைக்கும். மெய்யுடையார். இதுவரையில 96 தத்துவமும் என்ன தத்துவம்? பொய் தத்துவம். இப்ப வணங்கி 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 ஞான விளக்கு. ஞான விளக்கு என்பது ஞான அறிவு கிடைக்க கிடைக்க அதுதான் மெய். அந்த மெய்யை நம்ம இப்ப கொஞ்சம் தாங்கி வளர்த்துக்கிட்டு வந்திருக்கிறோம். மற்றது எல்லாமே பொய்.
அதனால மெய்யுடையால் வெய்ய வினை அறுத்த மதியுடையால். இப்படி உள்ளவங்க தான் எதை அறுத்த முடியும்? வினையை. அது வினைன்னு சொல்லாம என்ன வினைன்னு சொன்னாரு? வெய்ய வினை. வெய்ய வினைனா ரொம்ப பொல்லாத வினை. ஏன்னா விடாது, தெரிஞ்சு செஞ்சாலும் விடாது, தெரியாமல் செஞ்சாலும் விடாது, தொடர்ந்து வந்துகிட்டே பெருவிதோறும் தொடர்ந்து வரக்கூடியதுனால வெய்ய வினை விரட்டிக்கிட்டே வரும். அறுத்த மதிவுடையார் தமக்கு அருளும் வன்கை பெரிதுடையார். துதித்து துதித்து யாரெல்லாம் இந்த அறிவை பெற்று இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அருளும் வன்கை பெரிதுடைய. வன் கை, பலமான கை, பெரிதுடையார் மங்கை சிவகாம வள்ளி மணவாளர். ஆன்ம சக்திக்கு, அருட்பெரும் ஜோதிக்கு சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்திக்கு மணவாளராக இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி. அதான் மங்கை சிவகாம வள்ளி. வள்ளி என்னும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற மறையவர். இதுல கூட இல்லையா, திருவிளங்கல்ல என்ன வருது? அருள் உதவும் பெரும் தாய மருள் மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்கு. சக்தி. அந்த அருளுக்கு கூட என்ன இருக்குதுன்னா சக்தி இருக்குது. அந்த சக்திக்கு என்ன பேருன்னா வள்ளி. அதனால சிவகாம வள்ளி மணவாள முடிமேல் நதி உடையார். நதி என்பது தண்ணி, தீர்த்தம். அதனால நதி உடையார். அவர் பெருமை மறைக்கும் எட்டாது என்றார். எந்த மறைக்கும்? எட்டாது. நான் உரைக்க மாட்டுவேனும், நான் மட்டும் மறைக்கே எட்டலையே, நான் சொல்றது முடியுமோ? நவிலாய் என் தோல். மனசுகிட்ட நீ சொல்லு, இப்படிப்பட்ட இறைவன் மறைக்கும் எட்டாதுன்னே என்ன சொல்றியே, நான் சொல்ல முடியுமா? இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த 5 பாடல்களை நாம இதோட நிறுத்திவிட்டு அடுத்து